உலக வர்த்தக அரங்கில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை பெரும் புயலை கிளப்பியுள்ளார். இந்த முறை அவரது இலக்கு அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி நாடுகளில் ஒன்றான தென்கொரியா. $350 பில்லியன். இதுதான் ட்ரம்ப் தென்கொரியாவிடம் கேட்கும் தொகை. ஆனால் இவ்வளவு பெரிய தொகையை எங்களால் கொடுக்க முடியாது என்று தென்கொரியா கைவிட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஒரு பெரும் முட்டுக்கட்டையை சந்தித்துள்ளது. அப்படி என்னதான் நடக்கிறது? வாருங்கள் விரிவாக. சமீபத்தில் அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க வரிகளை குறைப்பதற்கு பதிலாக தென்கொரியா அமெரிக்காவில் உள்ள திட்டங்களில் $350 பில்லியன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது. ஆனால் இந்த முதலீடு என்பது கடன்கள், கடன் உத்தரவாதங்கள், பங்குகள் என பல்வேறு வழிகளில் படிப்படியாக செய்யப்படும் என்றுதான் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ட்ரம்ப் திடீரென ஒரு புதிய நிபந்தனையை விதித்துள்ளார். இந்த $350 பில்லியன் தென்கொரியா ஒரே தவணையாக முன்கூட்டியே ரொக்கமாக செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதுதான் இப்போது பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது. $350 பில்லியன் என்பது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? இது தென்கொரியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான தொகை. தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வை சுப்லா இது குறித்து கூறுகையில், நாங்கள் பேசுவது ஏதோ பேரம் பேசுவதற்காக, இது எங்களால் யதார்த்தமாக செய்ய முடியாத ஒரு விஷயம். $350 பில்லியன் எங்களால் ரொக்கமாக செலுத்தவே முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியும் எங்கள் நாட்டின் மொத்த அந்நிய செலவாணி கையிருப்பே $410 பில்லியன் தான். இதில் இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நேரத்தில் கொடுத்தால் எங்கள் நாடு ஒரு பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கிவிடும் என்று எச்சரித்துள்ளார். அது மட்டுமல்ல, இந்த நிதியை கட்டுப்படுத்தும் உரிமையையும் அமெரிக்கா கோருவதை தென்கொரியா கடுமையாக எதிர்க்கிறது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்துள்ளன. ஆனால் ட்ரம்ப் தனது நிலையில் உறுதியாக இருக்கிறார். ஜப்பானிடம் $550 பில்லியன், தென்கொரியாவிடம் $350 பில்லியன் இருக்கிறது. இது வெளிப்படையான உண்மை என்று அவர் கூறியுள்ளார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அடுத்த மாதம் தென்கொரியாவில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று தீர்வை காண தென்கொரியா தீவிரமாக முயற்சி செய்துள்ளது. ட்ரம்பின் இந்த திடீர் நிறுத்தம் தென்கொரியாவை பெரும் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. ஆசியாவின் 4வது பெரிய பொருளாதாரம் இந்த சவாலை எப்படி சமாளிக்கப் போகிறது? இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து